பார் உரிமம் ரத்து செய்யப்பட்ட 48 மணி நேரத்தில் மீண்டும் பார்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது தொடர்பாக அன்புமணி கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இது பற்றிய முழு விவரங்கள். ஷாம், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சென்னையில் இந்த 5 நட்சத்திர விடுதிகளின் அந்த பார் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டு 48 மணி நேரத்திற்குள் மீண்டும் அந்த உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் சந்தேகம் எழுப்பி அதற்கான காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன என அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சென்னையில் 5 நட்சத்திர விடுதிகள் விதிகளை மீறி மது வணிகம் செய்வதாக கூறி ரத்து செய்யப்பட்ட அவற்றின் குடிப்பக உரிமங்கள் 48 மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் வழங்கப்பட்டுள்ளன. மக்களின் இன்றியமையாத தேவைகள் தொடர்பான விவகாரங்களில் முடிவெடுப்பதில் தொடர்ந்து காலதாமதம் செய்யும் தமிழக அரசு நட்சத்திர விடுதிகளுக்கு குடிப்பக உரிமம் வழங்குவதில் மட்டும் இவ்வளவு வேகமும் ஆர்வமும் காட்டியது மர்மமாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். சென்னையில் உள்ள தனியார் 5 நட்சத்திர விடுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய குடிப்பகங்களில் அந்த விடுதியில் அறையெடுத்து தங்கியிருக்கும் விருந்தினர்களுக்கு மட்டுமே மது விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பது விதியாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் சர்ச்சைக்குரிய விடுதிகளில் வெளியாட்களுக்கு மது விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவற்றின் குடிப்பக உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டு சனிக்கிழமை அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் உடனடியாக திங்கட்கிழமையே மீண்டும் அவை செயல்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தலைநிமிர வைக்கும் ஒரே வழி என்பதால் நட்சத்திர விடுதிகளின் குடிப்பகங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 5 நட்சத்திர விடுதிகளில் மட்டுமின்றி சென்னையிலும் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் கிளப்புகளில் உறுப்பினர் அல்லாதவர்களிடம் கூடுதல் கட்டணம் பெற்றுக்கொண்டு மது வழங்கப்படுவதாகவும் இது விதிமீறல் தான் எனவும் தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அதுவரையில் இதுபோன்று முறையற்ற செயல்கள் நடைபெறக்கூடாது எனவும் தமிழக அரசு இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். முழு மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.